புடிங்க. போலீஸ் 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 இறக்கடி இறக்கடி. அக்கா அவர் இங்கதான் வர்றாரு. கொய்யா பண்ணுக்கா. மூணு பேரும் எங்க இவ்வளவு வேகமா கிளம்புறீங்க? அதுவாப்பா, எனக்கு நெஞ்சு வலிக்கு, ஹாஸ்பிட்டல் போறேன்ப்பா. போயிட்டு வாங்க. போலீஸ் அந்த நேரம் சரியில்லடி, அவன் உள்ள தூக்கடி. தூக்குங்க தூக்கு தூக்கு தூக்கு. உட்கார்வி உட்கார்வி இழுத்து கடக்கட்ட. விடுங்கடி, வந்து உட்கார். வா ஐயா உட்கார். போட்டான் கேடி, நான் பார்க்குறேன். பார்க்குறேன். யாருப்பா? மேடம், ஊர்கா மேடம். ஏண்டி ஊர்கா எது வேணா? ஊர்கால வேணாம் பாப்பா. அரே சாலா, ஊர்கா இல்லை மேடம், கூர்கா கூர்கா. என்னமா பைசா தேனா? பைசாலாம் இல்லை, நாளைக்கு பாப்பா. போ. என்ன மேடம், எல்லா வீட்லயும் கேட்டவனே கொடுக்குறாங்க, நீங்க எப்படி சாகு சொன்னா எப்படி? அதான் நான் சொல்றேன்ல, போப்பா போய் பக்கத்து வீட்டுல கையில் போ. ஓ ஏன் போன் தாண்டி ஏடு. இக்கடி இந்த போன் கரமோ. என்ன விஷயம் சொல்லு. ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன், நீ ஏதோ பெர்மிஷன் போட்டு வெளியே போயிருக்கேன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு எப்போ வருவ? நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்ற? போயிட்டு எப்போ வருவ? ஒரு வாரம் அங்கே இருக்கலான் இருக்கேன். நான் வீட்டை பூட்டிட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போகிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதம் சீட்டு கட்டணும் மறந்துடாத. போன மாதமே கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் இருக்குது. இந்த மாதம் அதையும் சேர்த்து கொடுத்தா தான் கடைசி நம்ம எடுக்க முடியும். இல்லைனா ஏலம் மொத்தமாக கூடி போயிடும். அப்புறம் பாதி காசு தான் கொடுப்பாங்க. அது நமக்கு தேவையில்லாத தலைவலி. சரி, இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டு மொத்தமாக வீட்டுக்கு கொண்டு வந்துடு. சரி சரி, கொண்டு வரேன். நீ எப்போ கட்டியிருக்க? என்னமோ நீ கட்டுற மாதிரி எனக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கிற. இந்த பாரியா, ஊருக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு அங்கெல்லாம் எதுவும் வம்பு பண்ணிட்டு இருக்காத. நான் வேற உன் கூட இல்லை. நீ அங்கே எதாவது சண்டை பண்ணிட்டு இருந்தா உன்னை மடக்கி இழுத்துட்டு வரதுக்கு ஆள் இல்லை, புரியுதா? பாரு, திரும்பவும் சொல்கிறேன், இங்கேருந்து போனோமா சோத்தை தின்னமா வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு அங்கே போய் என்னால் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க. சரி வை, நான் அப்புறம் கூப்பிட்றேன். வேறங்க யாருக்கிட்டக்கா இவ்வளோ டென்ஷனாக பேசிட்டு இருந்தீங்க? என் புருஷன்காரங்கிட்ட தான். அவன் தங்கச்சி வீட்டுக்கு போறான்னா அதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்.
என்னக்கா இந்த காலத்து ஆளுங்க மாதிரி ஹஸ்பண்ட வாடா போடான்னு பேசிட்டு இருக்கீங்க, மரியாதை எல்லாம் பேசுறீங்க. எங்க அம்மா எல்லாம் இன்னும் எங்க அப்பாவை பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. ஆமா ஆமா, எங்க அம்மாவும் அப்படித்தான். ஆமாண்டி, இதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். இங்க பாரு, எல்லா காலத்திலயும் பொண்டாட்டி புருஷனுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அது புருஷன் பொண்டாட்டிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து. உன் அம்மா உன் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா உன் அப்பா கை நிறைய சம்பாரிச்சு பொண்டாட்டி பேச்ச கேட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து வெளியில எல்லாம் கூட்டிட்டு போறாரு. அந்த மனுஷன் நல்ல குணத்துக்கு தான் உன் அம்மா உன் அப்பா பேரை கூட சொல்லாம மரியாதையா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கை எல்லாத்துக்கும் அமையாது. என் புருஷனுக்கு அந்த யோகிதை சுத்தமா கிடையாது. நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், அந்த வேலைக்கு போறேன் இந்த வேலைக்கு போறேன்னு ஃப்ராடுக்கார பையன் போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் பொறுமையா சகிச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி நிலைமை உங்களுக்குலாம் வந்துடக்கூடாதுடி. ஆனா ஒண்ணு, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் கூட தைரியமே இல்லடி. ஆனா அவனா சண்டை போட்டுக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு ஆட்டோல போயிடுறீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும், புரியுதா? சரி விடு. ஆமா, நான் வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது, வீட்டுல பெரியவங்களா எங்கடி? இதெல்லாம் முன்னாடியே நடக்குன்னு தெரிஞ்சது அவங்க வெளியில அனுப்பி வச்சிட்டியா, இல்ல அவங்கள அடிச்சு எங்கனாலும் மறைச்சு வச்சிருக்கியா, இல்ல கொன்னு எங்கனாலும் புதைச்சு வச்சிருக்கியாடி? என்னது திரு திருன்னு முழிக்கிற? பாடி உன் ஃப்ரெண்ட முழிக்கிற பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னோட 2 பேருமே முழிக்கிறீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க என்னமோ ஒரு கொலையில நிறுத்துற மாதிரி தெரியலடி. பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்கீங்க, என்னை மாட்டி விட பாக்குறீங்க. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. பின்ன என்னடி, உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்தா இவ்வளவு பெரிய வேலை பண்ணி வச்சிருக்கீங்க. பார்த்தா என்னை மாட்டிவிட பாக்குறீங்களா? நீங்க வேணா போய் ஜெயில கம்பி என்னங்க, நான் எதுக்கு என்னன்னா? அது இல்லாம ஜெயில களி தாண்டி போடுவாங்க. பாரு, நான் ஒரு நாளைக்கு 6 வேலைக்கு சோறு திங்கிறவன், பத்தாதுக்கு 3 வேலை களி சோறு திங்கிறவன். இந்த களி சோறெல்லாம் நம்ம பாடிக்கு கட்டுப்படி ஆகாதுடி, கட்டுப்படி ஆகாது. நான் கிளம்புறேன், தயவு செய்து என்னை விட்டுருங்கடி. என் புருஷன் நல்லவனோ கெட்டவனோ அவனோட மிச்ச வாழ்க்கை நான் வாழ்ந்து செத்துட்டு போயிடுறேன். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். உங்களை பார்த்தாதான் எனக்கு பாவமா இருக்கு, விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லை. ஹெல்ப் பண்ணி தொலைறேன், என்ன பண்றது, வந்து மாட்டிக்கிட்டேங்க. ஆனா ஒண்ணு, இப்ப எனக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சவனு. முதல்ல இவன் யாரு, இவனை எதுக்கு நீ அடிச்சு கொன்ன, இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு, வீட்டுல பெரியவங்களா எங்க போனாங்க, எல்லாத்தையும் சொல்லு. நான் அப்பதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சொல்லடி. என்னடி அவன் பேச ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன தெரியும், என்னமோ நீ பெருசா பேச வரேன்னு தெரியுது, ஆனா நீ சொல்றது எனக்கு கேட்க மாட்டேங்குதுடி. வாயை தந்து சத்தமா சொல்லு. சொல்றத வச்சு பிளாஷ்பேக் போடுவாங்கன்னு நினைச்சேன். அடியே, அதுக்கு இன்னும் சீன் எடுக்கலடி, நீ தான் சொல்லணும், சொல்லி தொலை. சொல்றேன் ஆண்டி, கேளுங்க. அடிச்சேன் ஆண்டியா? ஏதோ கொஞ்சம் முரட்டு தீனி தின்னதுனால அப்படியே கொஞ்சம் உடம்பு வச்சிருச்சு. அதுக்கு உனக்கு நான் ஆண்டி பார்த்து தெரியுமா? உன்னையோட ஒரு 5 இல்ல ஒரு 10 வயசு தான் அதிகமா இருப்பேன். அதுக்கு போய் ஆண்டிங்கிற, ஆண்டின்னு கூப்பிட்டு அப்புறம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்டி, நான் போயிடுவேன். சரி, கூப்பிடல, எங்களை நீங்க நம்புறீங்கல்ல? நம்மளனால தானே அங்க வந்து முழிச்சுட்டு உட்காந்துருக்கேன். நீங்க எங்களை நம்புங்க, நாங்க எதுலயும் உங்களை மாட்ட விட மாட்டோம். இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ போயிட்டே இருக்கலாம். சரியா? சரி. மா, எப்பதாம்மா இதை எடுத்துட்டு போறது?
இப்போ வேணாண்டி, பகலை கொண்டு போனா எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ராத்திரி ஆகட்டும், இப்போ நான் பைக்கில் ஏற்றிட்டு போய் எங்கன்னா தொலைச்சிட்டு வந்துடலாம். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்னது? ஒரு பக்கம் சத்தம் வருது. ஆமா வருது. உனக்கு சத்தம் கேட்கல? இல்லையே. பக்கத்தில் வா சொல்கிறேன். என் வயிற்றுல இருந்து தாண்டி கேட்குது. எனக்கு பசிக்குதுடி, போய் சோறு வாங்கிட்டு வாங்க முதல்ல. வாங்கடி. என்னது சோறா? ஆமாடி, நீ ஃபோன் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்? லஞ்சுக்கு வரும்போது சிக்கன் கிரேவி வாங்கிட்டு சொன்னேன்ல, அதுக்கு நீ என்ன சொன்ன? இங்கே வாங்க, கறிக்கான வர காசு கூட நான் கொடுத்துட்றேன், இங்கே வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன்ல. உன் பேச கேட்டு இங்கே வந்தா இதனடி இத்தச்சோடு கறி கிடக்குது. பசிக்குது, இதை திங்க முடியுமா? எனக்குலாம் சோறு திங்கன்னா மூளை ஆஃப் ஆயிடும். நான் ஆஃப் ஆகிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு எதுவும் நான் ஹெல்ப் பண்ண முடியாது. பார்த்துக்குங்க. போய் சோறு வாங்கிட்டு வாங்க. போங்கடி போங்கடி. Give me your love, give me your heart, give me that kiss and give me that hug. Give me your love, give me your heart, give me that kiss and give me that hug. Everything we do for love. Everything we do for love. Baby, baby. வாங்கிட்டு வந்துட்டீங்களாடி? கொலப்பசி. எப்படிக்கா பணத்தை பக்கத்துல வச்சுட்டு இப்படி சாப்பிட முடியுது? அதுக்குன்னு என்னடி பண்றது? இவனை இப்போ தூக்கிட்டு போறப்ப பேய்கிட்ட மாற்றமோ இல்லை விடிஞ்சா போய்கிட்ட மாற்றமோ, அது வரைக்கும் பட்னியா இறங்க முடியுமா? நீ வேணா பட்னியா கிளங்குடி. கூட நீங்க தானே உங்களுக்கு கண்ணு வச்சாங்க. ஏண்டி வேணுமா? நானா போங்க. எந்த நேரம் செத்தானோ நிம்மதியா சொல்லுங்க. இவனை தூக்குங்கடி, போலாம். மா இப்ப போவேனா, இப்ப கூட்டமா இருக்கும். நம்ம ஒரு 10-11 மணி போல போலாம். இப்ப போனா தாண்டி சரியா இருக்கும். இப்பதான் ஸ்கூலு காலேஜ் ஆபீஸ்னு விட்டு ரோடே கும்பலா இருக்கும். கூட்டத்தோட கூட்டப்பா போனாதான் நம்ம மேல யாருக்கு சந்தேகம் வராது. நீ சொன்ன நேரம் போனா ஆள் ரோட்ல 3 பொம்பளைங்க ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்களேன்னு தனியா நம்ம தெரிய வேண்டி. அப்பதான் நம்ம கூண்டோட மாட்டிக்குவோம். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க நேரம் இல்ல. நான் முன்னாடி போய் பாக்குறேன். அவனை அள்ளி போட்டு கொண்டாங்கடி.